ராமாயணம் பகுதி 56. ராமாயணத்தில் நேற்று 55வது பகுதியை பார்த்தோம். இன்று 56வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? ராவணன் விபீஷ்ணனிடம், தம்பி, நல்லது செய்தாய், இல்லை என்றால் இக்குரங்கை கொன்று பாவம் செய்திருப்பேன் என்றான். ஆனால் இந்த வானரம் குற்றம் செய்துள்ளது, இதற்கு தண்டனை தர வேண்டும் என மனதுக்குள் நினைத்து கொண்டார். அதனால் இக்குரங்கின் வாலில் தீ மூட்டி இலங்கை நகரை சுற்றி வந்த பிறகு இந்த நகரை விட்டு விரட்டி அடியுங்கள் என்றான் ராவணன். இந்த வால், ஏதாவது குரங்கோட வாலில் தீ மூட்டி, துணியை சுற்றி தீ மூட்டி எரிச்சு விடுங்க அப்படின்னால. யார் சொன்னா? ராவணன் சொன்னான். அப்போது இந்திரஜித், இவன் பிரம்மாஸ்திரத்தால் பிணைக்கப்பட்டுள்ளான், அப்படி இருக்க இவன் மீது தீயிடக்கூடாது என்றான். பிரம்மாஸ்திரம் வச்சிருந்தா அதில் கட்டுண்டா அவன் மேலே தீ வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை. உடனே அரக்கர்களிடம், இவனை கவனமான கயிறை கொண்டு கட்டுங்கள் என சொல்லிவிட்டு தன்னால் பிணைக்கப்பட்ட பிரம்மாஸ்திரத்தை அவிழ்த்து விட்டார். கயிற்றை வச்சு கட்டிட்டாங்க அனுமனை. கட்டிட்டு பிரம்மாஸ்திரத்தால் கட்டுன்றான் இல்லையா, அந்த பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித் அவிழ்த்து விட்டார். அரக்கர்கள் அனுமனை கனமான கயிறை கொண்டு கட்டினார்கள். பிறகு அரக்கர்கள் இலங்கையில் அனைத்து கயிறையும் கொண்டு வந்து அனுமனின் வாலில் சுற்றினார்கள். பிறகு அனுமனை பார்த்து, இப்பொழுது உன் வீரம் என்ன? உன் வீரம் எங்கே போயிற்று? என்ன ஆயிற்று என கேலி செய்தனர். சிலர் அரக்கிகள் ஓடிப்போய் நடந்தவற்றை சீதையிடம் கூறினார்கள். அனுமனை இந்த மாதிரி கயிற்றில் கட்டியிருக்காங்க, வாலில் தீ மூட்ட போகிறாங்க அப்படின்னு சீதை கிட்ட ஓடி போயிட்டு அரக்கிகள் சொன்னார்கள். இதை கேட்ட சீதை மிகவும் வருந்தினாள். உடனே அவள் என்ன செய்தாள்னா, அக்னி தேவன் கிட்ட வேண்டுகிறாள். அக்னி தேவனே, இவ்வரக்கர்கள் அனுமனுக்கு இழைக்கும் கொடுமையை பார்த்தாயா? நான் கற்புடைய பெண் என்றால் அக்னியே, நீ அனுமனை சுடக்கூடாது என்றாள். சீதையின் துன்பத்தை கண்டு அக்னி தேவனும் பயந்தான். அங்கு அரக்கர்கள் அனுமனின் வாலில் தீயை மூட்டினர். ஆனால் அந்த தீ அனுமனை சுடவே இல்லை. அனுமனுக்கு ஜில்லென்று இருந்தது. அப்போது அனுமன், அன்னை சீதைதான் நம்மை நெருப்பு சுடக்கூடாது என அக்னி தேவனை வேண்டியிருப்பாள் என நினைத்தான் அனுமன். பிறகு அனுமன் சீதை இருந்த திசையை பார்த்து தொழுதான். அரக்கர்கள் அனுமனை கயிற்றில் கட்டி கொண்டு இலங்கை முழுவதும் சுற்றினர். அப்பொழுது அனுமன் சரியான நேரம் பார்த்து வான்வெளியில் பறந்தான். அரக்கர்கள் செய்வதறியாத அக்கயிற்றில் தொங்கினர். அனுமன் ராமனை நினைத்து வீடுகள், மாளிகைகள், தெருக்கள் என அனைத்து இடங்களிலும் தீயை வைத்தான். வாலில் இருக்க தீயை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் தீ மூட்டி விட்டான். மாளிகையும் வீடுகளையும் தெருக்கள்லையும் அது எல்லா இடத்துலையும் தீயை வைத்தான். அப்பொழுது இலங்கை நகரம் தீயின் ஒளியால் பிரகாசமாக எரிந்தது. நெருப்பின் புகையால் இலங்கை நகரம் இருண்டு காணப்பட்டது. சில அரக்கர்கள் நெருப்பிற்கு பயந்து கடலில் குதித்தனர். தீயினால் இலங்கை நகரம் அழிந்தது. இலங்கை தீயில் எரிவதை கண்ட ராவணன், இதற்கு யார் காரணம் என கேட்டார். அங்கு உயிர் பிழைத்து வந்த அரக்கர்கள், குரங்கின் வாளில் நாம் இட்ட தீதான் இலங்கை நகரம் எரிவதற்கு காரணம் என்று ராவணனிடம் அவர்கள் சொன்னார்கள். கோபம் கொண்ட ராவணன், இலங்கை அழிவதற்கு காரணமாயிருந்த அக்குரங்கை பிடித்து வாருங்கள் என கட்டளையிட்டான். அரக்கர்கள் குரங்கை பிடிக்கச் சென்றார்கள். இதை கவனித்த அனுமன் தன் பக்கத்தில் இருந்த மரத்தை பிடுங்கி அரக்கர்கள் மீது எறிந்தான்.
இதனால் அரக்கர்கள் மாண்டு போனார்கள். சில அரக்கர்கள் பயந்து ஒளிந்து கொண்டனர். பிறகு அனுமன் தன் வாளில் எரிந்து கொண்டிருந்த தீயை கடலில் தோய்த்து அணைத்தான். அப்போது அந்த இடத்தில் இருந்த சிலர், அனுமன் இட்ட தீ இலங்கை முழுவதும் எரிந்தது, ஆனால் அசோகவனத்திற்கு மட்டும் தீ பரவவில்லை என்றனர். இதை கேட்ட அனுமனுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. நல்ல வேலை, அன்னை உள்ள இடத்திற்கு தீ பரவவில்லை என நினைத்தான். உடனே அனுமன் சீதையை காண அசோகவனத்திற்கு சென்றான். அனுமனை பார்த்த சீதை மகிழ்ந்தாள். பிறகு சீதை அனுமனின் வீரதீர செயல்களை பாராட்டினாள். அனுமன் சீதையிடம் ஆசி பெற்று கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். அனுமன் சீதையிடம் ஆசி பெற்று கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வடதிசை நோக்கி சென்றான். அவ்வாறு அனுமன் செல்லும் பொழுது சமுத்திரராஜன் வேண்டுகோளுக்கு இணங்க தன் மீது ஓய்வெடுத்து செல்லும்படி சொன்ன மைனாக மலையின் மீது வந்து நின்றான். அங்கு அம்மலையின் மீது சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். அப்பொழுது இலங்கையில் நடந்தவற்றையெல்லாம் அம்மலையிடம் கூறினான். பிறகு தன்னை எதிர்பார்த்து அங்கதனும் மற்ற வானர வீரர்களும் காத்து கொண்டிருப்பார்கள் என கூறிவிட்டு அம்மலைக்கு விடை கொடுத்துவிட்டு வானில் மீண்டும் பறந்தான். அனுமன் விரைந்து சென்று மகேந்திர மலையை அடைந்தான். அனுமனின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வானர வீரர்கள் அனுமனை கண்டு மிக்க மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர். சிலர் அனுமனை தொழுதனர். சிலர் அனுமனை தூக்கி ஆரவாரம் செய்தனர். சிலர் அனுமனை கட்டி தழுவிக்கொண்டனர். சிலர் ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். வானரங்கள் அனுமனை பார்த்து, அனுமனே, உன் வீரதீர செயல்களின் காரணமாய் ஏற்பட்ட புண்களும் உன் முகத்தின் பொழிவும் நீ சீதையை பார்த்து விட்டாய் என்பதை காட்டுகிறது என்றனர். பிறகு வானரங்கள், உனக்காக காய்களும் கனிகளும் கிழங்குகளும் சேகரித்து வைத்துள்ளோம், இவற்றை உண்டு சிறிது நேரம் இளைப்பாறு என்றனர். பிறகு அனுமன் அங்கதனிடம் சென்று அவனை வணங்கினான். ஜாம்பவானின் காலில் விழுந்து வணங்கினான் அனுமன். பிறகு அனைவரும் ஓரிடத்தில் அமர்ந்தனர். அனுமன் அனைவரிடமும், நான் சீதையை கண்டுவிட்டேன், நான் சீதையை கண்டுவிட்டேன், சீதையின் வாழ்த்துக்களையும் பெற்றேன் என்றான் அனுமன். உடனே வானரங்கள் அனுமனிடம், நீ இங்கிருந்து சென்றது முதல் அங்கிருந்து இங்கு வந்தது வரை நடந்தவற்றையெல்லாம் கூறு என்றனர். அனுமன் சீதையின் கற்பு திறனையும் அவர் ராமரின் நினைவாக இருப்பதையும் தன் அடையாளமாக சீதை கொடுத்து அனுப்பிய சூடாமணி பற்றியும் கூறினான். பிறகு அங்கு அரக்கர்களிடம் போர் புரிந்ததையும் இலங்கைக்கு தீ மூட்டியதையும் கூறினான் அனுமன். பிறகு வானரங்கள், அனுமனே, நீ போர் புரிந்ததற்கு அடையாளமாய் உனக்கு ஏற்பட்ட புண்களை காண்பிக்கிறது, அவர்களிடம் நீ வெற்றி பெற்றுதான் இங்கு வந்துள்ளாய் என்றனர். அங்கதன் அனுமனிடம், நீ மிகவும் துணிவுடன் இக்காரியத்தை செய்துள்ளாய், உன் பலத்துக்கும் வலிமைக்கும் நிகரானவர் எவரும் இல்லை என்பதை நிரூபித்துவிட்டாய். இன்று உன்னால் வானர குலம் புகழ் பெற்றுள்ளது என பாராட்டினான் அங்கதன். பிறகு அனுமன், அன்னை சீதை, நான் இன்னும் 1 மாதங்காலம்தான் உயிருடன் இருப்பேன், அதற்குள் ராமர் வந்து என்னை காப்பாற்றி செல்ல வேண்டும் என்று கூறினார் என்றான். உடனே வானரங்கள், இனியும் நாம் தாமதிக்க கூடாது, உடனே ராமரிடம் சென்று சீதையை கண்ட செய்தியை கூற வேண்டும் என்றனர். அங்கதன் அனுமனிடம், அனுமனே, நாங்கள் உயிரை விட தயாராக இருக்கிறோம், நாங்கள் உயிரை விடுவதற்காக தயாராக இருக்கிறோம், நீதான் தக்க சமயத்தில் இலங்கை சென்று சீதையை கண்டு எங்கள் உயிரையும் காப்பாற்றியுள்ளாய் என்றனர். ஆதலால் நீ விரைந்து சென்று ராமரிடம் நடந்த விஷயங்களை எல்லாம் கூறு என்று அனுப்பி வைத்தான். பிறகு அங்கதன் தலைமையில் வானர வீரர்கள் ராமரை நோக்கி சென்றனர். அவர்கள் போகும் வழியில் மதுவனத்தை கண்டனர். அம்மதுவனம் முதலில் வாலியின் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. வாலி இறந்த பின் அம்மதுவனம் சுக்ரீவன் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. அதனை ததிமுகன் என்னும் வானர வீரன் தன் ஏவலாட்களுடன் காவல் காத்துக் கொண்டிருந்தான்.
வானரங்கள் மிகுந்த பசியுடன் இருந்ததால் அவர்கள் அங்கதனிடம், நாங்கள் மிகுந்த பசியுடன் உள்ளோம், தாங்கள் இந்த மதுவனத்தில் உள்ள மதுவை அருந்த அனுமதி தர வேண்டும் என்றனர். அந்த மதுவனத்தில் மது இருக்கு பழகுது, அதனால அந்த மதுவை அருந்தணும் அப்படின்றதுக்காக அனுமதி கேட்டாங்க அங்கதனிடம். அது நாளை என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.